இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இன்று மலர் வளையத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய ஊதா நிற மெழுகுத்திரியினுடைய அழைப்பு என்னவென்றால், இறைவாக்கினர்கள் மெசியாவுக்காக எதிர்நோக்கி காத்திருந்தது போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய அழைப்பு தான் இந்த வாரத்தின் முதல் நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. எனவே இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆன்மீக அடிநாத செய்தியாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சற்று உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து சிந்தித்து பார்ப்போம். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 25 முதல் 28 முடிய, மேலும் 34 முதல் 36 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி நம் அனைவருக்கும் தெளிவாக சொல்லுகிறது. முதல் பகுதியை பார்த்தோம் என்றால், மானிட மகனுடைய வருகையினுடைய அடையாளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும், அந்த வருகை நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு சேர்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இறைவாசகம். அதில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், 33ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 முதல் 16 முடிய இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்போடு வாழும் நம்பிக்கையின் வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதா விடுதலை பெறும் என்றும், எருசலேம் பாதுகாப்போடு வாழும் என்றும் நம்பிக்கையுள்ள வார்த்தையை நமக்கு கொடுக்கிறது. இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரம் எதிர்நோக்கு, நம்பிக்கை என்பதை மையப்படுத்தக்கூடிய ஆன்மீக சிந்தனை தான். எனவேதான் இங்கே இந்த முதல் வாசகத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றும், அந்த நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன், அவர் நாட்டின் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் என்று. யூதாவின் பாதுகாப்பு, எருசலேமின் பாதுகாப்பு என்று. எனவே இன்றைய திருவருகை காலத்தின் முதல் நாளிலே இந்த முதல் மெழுகுத்திரி, ஊதா நிற மெழுகுத்திரி ஏற்றி வைக்கின்ற பொழுது அது நம்ம கொடுக்கின்ற செய்தி, நம்பிக்கையின் எதிர்நோக்கின் நாளை நாம் சிந்திக்க அழைக்கின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் எந்த அளவிற்கு மானிட மகனுடைய மீட்பரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த திருவருகை காலம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருடைய பாவங்களுக்காக பாடுகளை ஏற்று மரணத்தை சந்தித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவேன் என்று அவர் கொடுத்திருந்த வாக்குறுதியை நாம் மீண்டுமாய் நினைவுபடுத்தி அவருடைய 2ஆம் வருகைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான் இந்த திருவருகை காலம். எனவே இறைவாக்கினர்கள் எந்த அளவிற்கு எதிர்நோக்கி இருந்தார்களோ, அதுபோல இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுவது போல, தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மை நிலைநாட்டுவார். எனவே கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்ற, தான் உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமே தன்னுடைய நீதியின் தளிரை கொடுத்து நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு நன்றாக தெரிவிக்கின்றது. அதோடு இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், விழிப்போடும் நம்பிக்கையோடு நிலைத்திருப்பவர்களுக்கு மீட்பு நெருங்கி வருகிறது. விழிப்போடும் நம்பிக்கையோடும் நிலைத்திருப்பவர்களுக்கு மீட்பு நெருங்கி வருகிறது.
அந்த மீட்பை பெறுவதற்கு யார் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் உள்ளம் குடிவெறியிலும் களியாட்டத்திலும் மந்தமடையாதவாறு தயாரிப்போடு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா இறைவாக்கின் வழியாக உங்களுக்கு நான் மீட்பரை அனுப்புவேன் என்று தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதி போல, இன்று நற்செய்தி வாசகத்திலே மானிட மகனுடைய வருகையின் பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் இயற்கையினுடைய சூழ்நிலைகள் என்பதையும், அதோடு சேர்ந்து அந்த மீட்பின் வருகைக்காக நாம் நம்மை தயார் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றும், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடாது என்பதையும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக வெளிப்படுத்துகிறார். எனவே இறைவாக்கியர்கள் எதிர்பார்த்த மீட்பரை பெறுவது போல நாமும் இரண்டாம் வருகைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை தயார் செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் குடிவெறியிலும் களியாட்டத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் மந்தமடையாதவாறு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுலடிகளார் எழுதிய தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் வாசி கேட்கின்றோம். 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12 முதல் 13 முடிய மற்றும் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடிய இன்றைய நற்செய்தி இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆக முதல் வாசகத்தில் மீட்பரின் வருகையை நமக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுப்பதும், நற்செய்தி வாசகத்தில் அந்த மீட்பரை நாம் எதிர்கொள்ள நாம் அனைவருமே உள்ளம் கலக்கமடையாதவாறு குடிவெறியிலும் களியாட்டத்திலும் மந்தமடையாதவாறு இருக்க வேண்டும் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடமிருந்து நம் அனைவருடைய உள்ளங்களையும் உறுதிப்படுத்துகிறார் என்பதை அழகாக இந்த இரண்டாவது வாசகத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்று அன்னையாம் திரு அவை இறைவாக்கியர்கள் எதிர்நோக்கி இருந்த மீட்பதற்காக தயார் செய்து கொண்டிருப்பது போல நம்பிக்கையின் எதிர்நோக்கின் இந்த முதல் வாரத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நாம் அனைவருமே நம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம். ஏனென்றால் இயேசுவின் வருகை என்பது இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு நமக்காக அனுப்பி வைக்கிறார். நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்க நாம் அனைவரும் இறைவனுக்கு உரியவர்களாக, இயேசுவை வரவேற்கக்கூடியவர்களாக, இயேசுவை ஏற்று இயேசுவை போல இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய வரத்திற்காக இந்த நாளை நாம் கடவுள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.